கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீ செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ சொன்னதை யாரால் எதிர்த்திடக்கூடும்? நீ செய்வதை தடுப்பவன் இல்லை, நீ சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை. நீ செய்வதை தடுப்பவன் இல்லை, நீ சொன்னதை எதிர்ப்பவன் இல்லை. வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே, இயேசுவே. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, ஆண்டவரே, இந்த நாள்லையும் உம்முடைய வார்த்தையின் மூலமா நீர் எங்களோடு இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எதற்காக இந்த நாளை கூட்டி சேர்த்திரோ, எதற்காக இந்த நாள் நம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்திரோ, அந்த தேவ சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லாருடைய இருதயங்களை இந்த வார்த்தைக்கு நேராய் திருப்பி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒன்று வெறுமையாய் போகாதபடி எல்லாருடைய ஆவி, ஆத்மா, சரீர, சிந்தனைகள், இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாவற்றையும் இந்த வேத வார்த்தைக்கு நேராய் திருப்பி ஜெபிக்கிறேன். பேசுகிற அடிமையை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன்ப்பா. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் எல்லாருடைய செவிகளை கத்த திறந்தருளுங்க. அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் என்ன நாள்? தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்றாங்களே. தை முதலாம் நாள். எப்படி சொல்லுவாங்க? தை பிறந்தால் வழி பிறக்கும். நியூ இயர் நம்ம ஏற்கனவே நியூ இயர் கொண்டாடிட்டோம், அப்படிதானே? இன்னைக்கு தமிழர்களுக்கான ஏன் அந்த தை பிறந்தா வழி பிறக்கும்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன்னா ஆடி மாதம் விதைப்பாங்களாம். அந்த விதைத்தது 6 மாதம் கழிச்சு இது என்ன மாதம்? அறுவடை செய்கிற மாதம். இந்த அறுவடை செய்து ஒரு லாபம் வருகிற மாதம். அதனால தான் அவங்களுக்கு இது என்ன நாள்? தை பிறந்தா வழி பிறக்கும். ஏன்னா இன்னைக்கு தான் அவங்களுக்கு என்னது? ஒரு லாபம் வருகிற மாதம் இது. நம்மளுக்கு என்ன லாபம் வருதுன்றீங்களா? நான் என்ன விவசாயமாக பண்ணுறேன், நெல்லா விதைக்கிறேன். ஆனால் நம்மளும் சில காரியங்களை என்ன பண்ணியிருக்கிறோம் தெரியுமா? விதைத்திருக்கிறோம். எதை விதைத்திருக்கிறோம்? வேத வசனங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்? விதைத்திருக்கிறோம். நம்மளும் சில காரியங்களை விதைத்திருக்கிறோம். அந்த விதைகள் ஒரு நாள் என்ன பண்ணோம்? நிச்சயமாக முளைத்து தன்னுடைய பலனை கொடுக்கும். அதனால இந்த நாள் அந்த நாள் நல்ல நாள் அப்படின்றதுலாம் இல்லை. நம்மளுக்கு எல்லா நாளுமே யார் உண்டு பண்ணின நாள்? கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். ஆண்டவர் உண்டு பண்ணின எல்லா நாளுமே நம்மளுக்கு எந்த நாள் தான்? நல்ல நாள் தான். எல்லா நாளுமே நம்ம என்ன பண்ணுறோம்? மகிழ்ந்து யாரை துதிக்கணும்? கர்த்தரை துதிக்கணும், களி கூறணும். அப்போ இந்த நாளில் வந்திருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்காக ஒரு தலைப்பை சொல்லும்படியாக விரும்புகிறேன். மேக் அ விஷ். அதாவது தீர்மானம் எடுங்கன்னு சொல்லுவாங்களே. நான் தீர்மானம் எடுங்கன்னு சொல்ல வரல, ஒரு ஆசைப்படுங்க சொல்லுவாங்களே. ஒரு ஆசைப்படணும். மேக் அ விஷ். அதாவது ஒரு பிறந்த நாள் வரும் பொழுது, வருஷத்தோட முதல் நாள் துவங்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நட்சத்திரம் விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரம் அப்படி விழும் பொழுது, இப்போல்லாம் நம்ம நட்சத்திரத்திலாம் பார்க்கறது இல்லை, சின்ன வயசுலலாம் அப்படி சொல்லுவாங்க. அது விழும் பொழுது மனசில் ஏதாவது ஒரு ஆசையை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணுமா? அப்படியே நிறைவேறுமா. இப்போ மாற்றிட்டாங்க. ஒவ்வொரு பிறந்த நாள் கொண்டாடும் போதும் பிறந்த நாளுக்கு மேலே வைக்கிற கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மெழுகுவத்தி, அந்த கேண்டிலை ஊதி அணைக்கும் முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணை மூடி நீ எதையாவது என்ன பண்ணிக்கோ, விரும்பிக்கோ. கண்ணை மூடி எதையாவது நினச்சிக்கோ, நினச்சிக்கிட்டு எதை ஊது? இந்த மெழுகுவத்தியை ஊது அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நினச்சது என்ன பண்ணும்? நடக்கும் அப்படின்னு அர்த்தம். நம்ம கூட இன்னைக்கு ஒரு விருப்பத்தோடு இன்னைக்கு போக போகிறோம். இன்னைக்கு ஒரு விருப்பத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்?
நம்ம ஒரு விருப்பத்தை நம்ம தெரியப்படுத்த போகிறோம். யாருக்கு? தேவனுக்கு. என்ன விருப்பம் தெரியுமா? ஒரு மனுஷன் தேவனுக்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தான். என்ன விருப்பம்? வாசிக்கலாமா? யாத்திராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிங்களேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 15-16 வசனம். அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். வாசிப்பா. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா. போதும். இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். இங்க அழகா மோசேயை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. மோசே ஜெபித்த ஒரு ஜெபத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஜெபிக்கிறார் பாருங்களேன். உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணாதிரும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது யோசித்தேன். உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனான். மோசே எப்படி ஜெபிக்கிறாரு? எங்களோட கூட வரணும்ன்றதை விட யார் கூட இருக்கணும்? ஏன் கூட இருக்கணும். உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து புறப்பட. மோசே ஒரு முக்கியமான தலைவர், ஒரு முக்கியமான தலைமை பதவியில் இருக்கிறவர், முக்கியமான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய பதவியில் இருக்கிறவர். ஒருவேளை இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம ஒருவேளை முக்கியமான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கலாம். நம்முடைய வேலை ஸ்தலங்களில் முக்கியமான தீர்மானங்களை நம்ம எடுக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கலாம். நம்முடைய முக்கியமான வேலைகளில், குடும்பத்தை நடத்துகிறதுல, எல்லாவற்றிலும் யார் நம்ம கூட இருக்கணும்னு விரும்பணும் தெரியுமா? யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். இங்க மோசே அதான் கேட்கிறார். பா, இந்த இடத்துக்கு நான் கானானுக்கு போகிறது எனக்கு பெருசு கிடையாது. நான் போகிறதுக்கு யார் என் கூட இருக்கணும்? நீங்க என் கூட வராம இருந்தா எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எங்களை இவ்விடத்துல இருந்து என்ன பண்ணாதீங்க? புறப்பட பண்ணாதிரும். ஏன்னா மோசே சொல்றதா அத்தனை பின்னாடி வர அத்தனை ஜனங்களும் கேட்க போறாங்க. அத்தனை 6 லட்சம் ஜனங்களும் அதுக்கு மேற்பட்ட ஜனங்களும் யார் சொல்றதை கேட்க போறா? முன்னாடி நிக்கிற மோசே சொல்றதை தான் கேட்க போறார். அப்ப இந்த மோசே எதை எதிர்பார்க்கிறாரு? நீங்க என் கூட என்ன பண்ணணும்? வரணும். நீங்க என் கூட இருக்கணும். அதனால தான் இங்க சொல்றாரு, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கிருபை கிடைச்சிருச்சு. நாங்க எதனால நாங்க அறிய முடியும்? நீங்க எங்களோடு வருவதினால் அல்லவா. நீங்க எங்களோடு இருப்பதனால் தானே. நாங்க விசேஷித்தவர்கள், நாங்க ஸ்பெஷல் என்பதை எப்படி நாங்க தெரிஞ்சு கொள்ள முடியும்? இப்போ ஒரு பெரிய நம்ம வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது. ஊர் தலைவரையோ ஒரு பெரிய ஆளையோ யாரோ ஒருத்தரை கூப்பிடுறோம், இன்விடேஷன் வச்சு அவங்கள கூப்பிடுறோம். அவங்க நான் வரல, எனக்கு பதிலாக அவருக்கு பதிலாக ஒருத்தர்கிட்ட பூங்கொத்தையோ ஒரு கவரையோ கொடுத்து அனுப்புனா அது ஸ்பெஷலா? இல்லைன்னா நம்ம கூப்பிட்டு அந்த நபரே இறங்கி நம்மளுடைய இடத்துக்கு வந்து ஒரு பூங்கொத்தை கொடுத்து வாழ்த்துக்கிறது ஸ்பெஷலா? எது ஸ்பெஷல் சொல்லுங்க? எது விசேஷம் சொல்லுங்க? கொடுத்தவங்களே வர்றது தான் விசேஷம். ஆனால் நம்ம சந்தோஷப்படும். ஒருவேளை அவருக்கு பெரிய வேலை, பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறார், நிறைய வேலை, வர முடியல, அதனால பரவாயில்ல கொடுத்து அனுப்பிச்சிட்டா நம்ம திருப்தி அடைஞ்சிக்கலாம். ஆனால் எது ஸ்பெஷல் தெரியுமா? நம்ம கூப்பிட்ட நபர் நம்ம இடத்துக்கு வந்து நம்ம கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா இருக்குது பாருங்க சந்தோஷம். அந்த ஃபோட்டோ வருஷம் ஃபுல்லாக போட்டுட்டு இருப்பாங்க. வருஷம் ஃபுல்லாக இல்லை, காலம் ஃபுல்லாக போட்டுட்டு இருப்பாங்க ஸ்டேட்டஸில். அப்படி தானே? ஏன்னா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். நம்மளை விட அந்தஸ்தில் பெரியவங்க, நம்மளை விட பதவியில் பெரியவங்க, நம்மளை விட சமுதாயத்தில் மதிப்பான இடத்துல இருக்கிறவங்க நம்ம கூட வந்து நிற்கும் பொழுதே அவ்வளோ ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே வருது. இங்கே மோசே அதான் கேட்குறாரு, பா எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு என்ன வேணும்? நீங்கள் வேணும். எனக்கு நீங்கள் ஏன் கூட வந்து என்ன பண்ணணும்? நிற்கணும். ஏன்னா மோசைக்கு தெரியுது ஆண்டவருடைய வேல்யூ என்ன. யாரால இந்த ஆசைப்பட முடியும் தெரியுமா? யாரால இந்த ஜெபத்தை ஜெபிக்க முடியும் தெரியுமா? ஆண்டவரோட யார் நெருங்கி பழகுறாங்களோ, ஆண்டவரோடு யார் நடக்க கற்றுக்கொண்டாங்களோ, ஆண்டவரை பத்தி யார் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களோ, அவங்க ஒருத்தரால மட்டும்தான் இந்த ஜெபத்தை ஜெபிக்க முடியும். ஆண்டவரே நீங்க என் கூட என்ன பண்ணணும்? வரணும்.
நீங்கள் என் கூட வரணும். இல்லைங்க, நீங்கள் ஏன் இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறாங்கன்னா, நீங்கள் முதல்ல வாஸ்து பார்த்தா தெரியும். அதே அதிகாரம் யாத்திராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்களேன். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி வாசிப்பான். போதும்பா. இங்க என்ன சொல்றாரு, நான் ஒரு தூதனை அனுப்புறேன்பா. இப்போ எகிப்துல இருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க, கானானை சுதந்தரிக்கணும். இப்போ ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்குறாரு. என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, நான் உனக்கு முன்னாடி ஒரு தூதனை அனுப்புறேன். சும்மா அனுப்பல, அந்த தூதன் உனக்கு முன்பாக போய் அங்க இருக்கிற நீ அந்த கானானை சுதந்தரிக்க முடியாம தடை பண்ணி கொண்டு இருக்கிற பெரிய பெரிய ஜாதிகள் இருக்கு பாத்தியா, அந்த பெரிய பெரிய ஜாதிகளோடு என் தூதன் யுத்தம் பண்ணுவாரு. நீ உள்ள போகிறதுக்கான வழி என்ன பண்ணுவாரு, திறந்து கொடுப்பாரு. அப்படின்றதுக்கு தான் இங்க ஆண்டவர் சொல்றார் 2ஆம் வசனத்துல மோசே கிட்ட, நான் என்ன பண்றேன், ஒரு தூதனை அனுப்புறேன். நான் அந்த தூதன் போய் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுவாரு, செஞ்சு கொடுத்துருவார். இப்போ நம்ம கிட்ட ஆண்டவர் அப்படி சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் உனக்கு என்னம்மா வேணும், என்னப்பா வேணும், ஒரு லிஸ்ட் போடு, அதை சொல்லு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம். இப்போத்துக்கு ஏற்கனவே நம்ம மைண்டில் நிறைய ஓடிட்டு இருக்கு. பாஸ்டர் எனக்காக ஜோம் பண்ணாமல் விட்டுட்டாங்களே, இதற்காக ஜெபிச்சிருக்கலாமே, என் பிரச்சனையை சொல்லி கொஞ்சம் ஜோம் பண்ணியிருக்கலாமே, என் பிரச்சனையை மட்டும் பாஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய ஜோபம் பண்ணாங்களே, ஆனால் என்னுடைய காரியத்துக்கு என்ன பண்ணலை, ஜெபிக்கலையே, ஜெபிச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு கூட நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கலாம், உட்கார்ந்துருக்கலாம். நம்ம கையில் எல்லார் கையிலுமே ஒரு பேப்பரை கொடுத்து என்ன வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், லிஸ்ட்டு போடுவோம். லிஸ்ட் இல்லாமல் என்ன பண்ணாது, இருக்காது. ஆனால் இங்கே மோசே கிட்ட சொல்கிறா, நான் ஒரு தூதனை அனுப்பிடுறேன்ப்பா, உனக்கு வேண்டியது எல்லாம் யார் செஞ்சிருவா, தூதன் செஞ்சிருவாரு, நீ போ கானானுக்குள்ள அப்படின்னா. இங்கே மோசே என்ன கேட்குறாரு, நான் போக மாட்டேன், யார் வரணும். இதற்காக தான் மோசே பின்னாடி கேட்குறாரு, தூதன்லாம் வேணாம்ப்பா, யார் வரணும், நீங்கள் வரணும். நான் இல்லை அப்படின்னு சொன்னால் என்னை இவ்விடத்துல இருந்து என்ன பண்ணாதீங்க, புறப்பட பண்ணாதீங்க. இல்லைன்னா எனக்கு அந்த நன்மை கூட வேணான்னு என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறார், தேவன் இல்லாத ஆசீர்வாதம் என்னைக்குமே நிலைக்காது. அதை தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஒருவேளை சலிச்சுக்கலாம், என்ன நான் ஆண்டவரை தேடி என்ன நடந்தது, அப்படியே வியாதியில இருக்கிறேனே, அப்படியே பலவீனத்தில் இருக்கிறேனே, அப்படியே தேவைகளோடு இருக்கிறேனே. நம்ம மட்டுமா தேவைகளோடு இருக்கிறோம், நம்ம மட்டுமா பலவீனத்தோடு இருக்கிறோம். இன்னைக்கு சொல்றாங்க சயின்ஸ் வளர்ந்துருச்சு, அறிவியல் வளர்ந்துருச்சு, விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, மருத்துவம் பெருகிருச்சு. டக்குன்னு கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்களோ இல்லையோ, எது கண்டுபிடிச்சிட்டாங்க, தடுப்பூசியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படி நிறைய டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சுல. வியாதி எங்கேயாவது குறைஞ்சிருக்கா சொல்லுங்க? இவ்வளோ வளர்ந்ததுன்னா, இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, இவ்வளோ மருத்துவம் வளர்ந்துருக்குன்னு சொன்னால் வியாதி குறைஞ்சிருக்கணும்ல. வியாதி குறைஞ்சிருக்கா இன்னைக்கு தேசத்தில்? யோசித்து பாருங்களேன். அப்போல்லாம் எங்கேயோ ரேரா, நான் கொஞ்சம் இன்னும் ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரேரா கை இல்லாமல் பிறக்கிற பிள்ளைங்களை ஃபோட்டோ பார்த்துருக்குறேன், ரேர். ஆனால் இப்போ நிறைய பிள்ளைங்களை அந்த ஃபோட்டோவில் நான் பார்க்குறேன். யூடியூப்ல வந்திருக்கு பார்த்தீங்களா, நிறைய குழந்தைங்க, நிறைய பிள்ளைங்க. கை ஊனமா இல்லை, கையே இல்லை, 2 கையுமே இல்லை, சிலருக்கு 2 காலுமே இல்லை, பிறக்கும் போதே அப்படி பிறந்திருக்கிற பிள்ளைங்க. விஞ்ஞானம் வளர்ந்துருக்குல்ல, எத்தனை ஸ்கேன் எடுக்கிறாங்க, எத்தனை தடுப்பூசி போடுறாங்க, எத்தனை மருத்துவங்கள் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. ஆனால் வியாதி ஒழிஞ்சுதா? இல்லை. எப்பயும் இல்லாத அளவுக்கு இப்போ கேன்சர் வியாதி சர்வசாதாரணமாக மாறி போயிருக்கு. அப்போல்லாம் அது ரேர், ரொம்ப ரேராக இருந்த வியாதி, சரும வியாதி. அதே மாதிரி கட்டி, இப்போ கேட்குறதுல நிறைய பேருக்கு இந்த மாதிரி சரும ப்ராப்ளம். இதெல்லாம் இப்போ எப்படி மாறி போச்சு, சர்வ சாதாரணமாக மாறி போச்சு. இப்போ இதை குறித்துலாம் முதல்ல கவலைப்படுறத என்ன பண்ணுங்க, நிறுத்துங்க. இதை குறித்துலாம், இதெல்லாம் அழிந்து போகிற சரீரம் அப்படிதானே, இதெல்லாம் வரதான் செய்யும். வியாதி வரும், பலவீனம் வரும், இதெல்லாம் வரும். நம்ம இதற்காக மாத்திரமே ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஒன்று சொல்லணும், யார் என் கூட இருக்கணும், கர்த்தர் என் கூட இருக்கணும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரே ஆசைதான்ப்பா, இந்த வருஷம் நீங்க என் கூட இருக்கணும். சொல்லுங்களேன் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வருஷம் நீங்க என் கூட இருக்கணும். எது இருக்குதோ இல்லையோ நீங்க என் கூட இருக்கணும்ப்பா. இந்த ஆசையோட இங்க சொல்லிட்டு போறது மட்டும் கிடையாது, நீங்க வீட்டில் போய் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். போன வருஷம் பிரச்சனையே வரலையா, போன வருஷம் போராட்டம் வரலையா, வியாதி வரலையா, பலவீனம் வரலையா, தேவைகள் இல்லையா,
சண்டை வரலையா நம்ம வீட்டில்? எல்லாமே வந்தது, உண்மைதானே? ஆனால் இன்னைக்கு தாண்டி வருகிறதற்கான காரணம் என்ன? இன்னைக்கு வந்து நிற்க வைத்திருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? கடந்த ஆண்டு கர்த்தர் என்னோடு இருந்தபடியினால், கர்த்தர் நம்மோடு இருந்தபடியினால் இன்றைக்கு நம்ம ஜீவனோடு இந்த புதிய ஆண்டுக்குள்ள என்ன பண்ண வச்சிருக்கிறாரு? பிரவேசிக்க வைத்திருக்கிறார். இப்போ யோசித்து பாருங்க, இந்த குறைவுகள் நிறைய இருக்கலாம். குறைவுகளை பார்க்க 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 சோர்வு தான் வரும். குறைவுகளை நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தா அடுத்தடி எடுத்து வைக்கவே முடியாது, அப்படிதானே? முதல்ல எது பாதிக்கும் தெரியுமா? நம்ம சரீரத்தில் வர பலவீனத்தோட சிந்தனையில் வர பலவீனம் தான் அதிகம். அதான் சொல்லுவாங்க, கேன்சர் வியாதி வந்தால் சிலர் எளிதில் மேற்கொள்வாங்களா? யாருன்னா சிந்தனையில் பலமாக இருக்கிறவர்கள் கேன்சர் வியாதியை எளிதாக மேற்கொள்ள முடியுமா? ஏன்னா அவங்க சிந்தனை ஸ்ட்ராங்காக இருக்க, என்னால் முடியும், இதை முடியும் அப்படின்னா. இப்போ பாருங்க, நிறைய நம்மளுடைய சரீரத்தில் வர பலவீனங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மளுடைய மனசு தான். நம்மளுடைய மனசில் முதல்ல பலவீனம் வந்துட்டாலே அது அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு என்னவாயிரும்? பலவீனமாயிரும். நீங்கள் சோர்ந்து போயிடுவோம், நம்ம சோர்ந்து போயிடுவோம். அப்போ நம்மளுடைய பிரச்சனையை குறித்து யோசிக்காதீங்க. இந்த வருஷம் ஆரம்பத்திலே புதுசாக பிரச்சனை வந்திருக்கேன். இந்த வருஷம் தொடங்கும் போதே புதுசாக பிரச்சனை வந்திருக்கேன். அப்படி வரும் பொழுது பிரச்சனையை யோசிக்கிறதுக்கு பதிலாக கடந்த காலத்தில் வந்ததை யோசித்து பாருங்க. கடந்த வருஷமா இது மாதிரி தாங்க வந்தது, இது மாதிரி தான் பிரச்சனை இருந்தது, இது மாதிரி தான் போராட்டம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் கடந்த ஆண்டை தாண்டி இந்த புதிய ஆண்டுக்குள்ள என்னை பிரவேசிக்க பண்ணுகிற தேவன் என் கூட இருக்கிறபடியால் இதையும் நான் என்ன பண்ணுவேன்? தாண்டி செல்வேன்ற அந்த விசுவாச அறிக்கையோ அந்த எண்ணமோ சிந்தையோ நமக்கு இருந்தா நம்ம கிட்ட நம்ம இந்த ஆண்டை என்ன பண்ண முடியும்? ஜெயமோடு நம்ம வாழ முடியும். இப்போ யோசித்து பாருங்க, மோசே அதான் கேட்குறாரு, எனக்கு தூதன்லாம் வேணாம்ப்பா, யார் வரணும்? நீங்கள் வரணும், நீங்கள் வரணும். ஒரு குழந்தைய போல, குழந்தை சொல்லுவாங்களே, நேற்று கூட பாஸ்டர் சொன்னாங்க, குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி எல்லாம் நிறைய குழந்தைகள். இந்த குழந்தைங்க பாருங்களேன், யார் இருந்தாலும் யார் இருக்கணும்? அவங்களுக்கு பேரண்ட்ஸ் இருக்கணும். மேலே வருவாங்க சில குட்டி பிள்ளைங்க, அதான் பேரண்ட்ஸோடு தான் வருவாங்க. நான் சொல்லுவேன், விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, கீழே போயிருங்க. அவங்க அம்மா மடியிலேருந்து நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க, அவங்க அம்மா மடியிலேருந்து நம்மளை பார்த்து நல்லா சிரிப்பாங்க, நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட தனியாக என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன நம்பிக்கை? அப்பா அம்மா, அந்த அந்த இதை தவிர வேற யாரையும் ஈஸியாக என்ன பண்ணாது, நம்பி போயிடாது அந்த குழந்தைங்க, அப்படிதானே? இங்கே மோசே அதான் சொல்றாரு, ஒரு குழந்தையை போல சொல்றாரு. புதிய ஏற்பாட்டில் சொல்றாருல, நீங்க குழந்தையை போல மாறாவிட்டால் எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதுன்னு நிறைய லிஸ்ட் சொல்லி இருக்கிறார். அதுல ஒரு லிஸ்ட் என்ன தெரியுமா? நீங்கள் குழந்தையை போல மாறாவிட்டால் எங்க பிரவேசிக்க முடியாது? தேவனுடைய ராஜ்யம். அப்ப குழந்தையை போல மாறுறது, குழந்தையோட நிறைய குணங்கள் இருக்கு. அதுல ஒரு குணம் என்ன தெரியுமா? நம்புறது. எங்க அப்பா என் கூட இருக்கணும், எங்க அம்மா என் கூட இருக்கணும். யார் இருந்தாலும் இல்லைன்னா என்ன, எங்க அப்பா அம்மா கூட இருக்கணும். அப்பா அம்மா கூட இருந்துட்டாங்கன்னா, இப்போ இங்கே நிறைய குழந்தைங்க வந்திருக்கு. இந்த குழந்தைங்களுக்குலாம் ஏதாவது கவலை இருக்கா? ஏதாவது பேர்டன் இருக்கா? இல்லை யோசித்து இருக்குமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்கள் யோசித்திருப்பீங்க, நாளைக்கு வேற பாஸ்டர் மீட்டிங் வச்சுட்டாரு, குழந்தை வச்சுருக்கவங்க யோசித்திருப்பீங்க, மீட்டிங் வேற வச்சுட்டாரு, வரலனாலும் என்ன பண்ணுவார்? ஃபோன் பண்ணி கேட்பார், ஏன் வரலன்னு. வந்தாலும் என்ன சொல்வார்? குழந்தைய வச்சுருக்குறோங்க, குழந்தைய பார்த்துக்கோங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்வார். யார் இதெல்லாம் யோசிச்சிருப்போம்? நம்ம யோசிச்சிருப்போம், பெற்றோர் யோசிச்சிருப்போம். குழந்தை எங்கேயாவது யோசிச்சிருக்குமா? அதை சொல்லுங்கப்பா. குழந்தை யோசிச்சிருக்குமா? யோசிச்சிருக்க மாட்டோம், பெற்றோர் யோசிச்சிருப்போம் அதை, அப்படி தானே? சரி, இப்போ நீங்கள் வரும்போது குழந்தைய வச்சுருக்குறவங்க சும்மாவா வந்திருப்பீங்க கை வீசிட்டு? அதுக்கு வேண்டிய தண்ணி பாட்டிலு, அதுக்கு வேண்டிய டைப்பர், அதுக்கு வேண்டிய ஸ்நாக்ஸு, இவ எப்போ முடிப்பாங்கன்னு தெரில, 1 மணின்னு போட்டிருக்கிறாங்க, ஆண்டவர் சித்தம் எப்படி போவோன்னு தெரில, அதனால பசங்களுக்கு வேண்டிய சாப்பாடு எல்லாம் மூட்டை முடிச்சோடு தான் வந்திருப்பீங்க. அப்படி தான் நான் இருக்கணும். அப்படி தான் நானும் சின்னல என் பசங்க குழந்தையா இருக்கும்போது அப்படி தான் நான் எங்கே போனாலும் மூட்டையோடு தான் போவேன். எங்கே போனாலும் என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வளர்க்குறவங்க கண்டிப்பாக அதை செய்து தான் ஆகணும். இந்த பார், அமைதியார், வாய் மூட்டு உட்காரு, வீட்டில் போய் தான் சாப்பிடணும் அப்படின்னு குழந்தைங்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, கேட்காதுங்க. அது வேணும்னா வேணும், இப்போ பிஸ்கெட் வேணும்னா வேணும், அவ்வளோதான். வீட்டிலேருந்து கிளம்பும் போது பிள்ளைங்க அவங்க கிட்ட கேட்க மாட்டாங்க, அம்மா எனக்கு பிஸ்கெட் எடுத்து வச்சியா, அம்மா எனக்கு தண்ணி எடுத்து வச்சா கேட்பாங்களா? அவங்களுக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. அவங்களுக்கு என்ன நம்பிக்கை? எங்கள் அம்மா என் கூட வராங்க, எங்கள் அப்பா என் கூட வராங்க, எனக்கு வேண்டியதெல்லாம் யார் தூக்கிட்டு வர போகிறா? அவங்க தூக்கிட்டு வர போகிறாங்க. என்னை கூட்டிகிட்டு வரதை பற்றி நான் யோசிக்க வேண்டியதில்லை. யார் யோசிக்க போகிறா?
அவங்க யோசிக்க போறாங்க. சரியா? எனக்கு வேண்டியது என்னன்றதை பத்தி யார் யோசிக்க போறது இல்ல. அதே மாதிரி நான் சேட்டை பண்ணாலும் யார் திட்டு வாங்க போறா சொல்லுங்க? நான் அப்போ குழந்தைங்களுக்கு தெரியுமா நான் திட்டு வாங்க போறேன்னு? அவங்களுக்கு தெரியாது, நம்ம திட்டினாலும் தெரியாது. அப்போ என்ன சொன்னாங்க, எந்த கவலையுமே அவங்களுக்கு என்ன கிடையாது இல்லை. இப்போ அவங்க யோசிக்க வேண்டிய இதுவும் கிடையாது, பிளான் பண்ண வேண்டிய இதுவும் குழந்தைங்களுக்கு இல்லை, மூட்டை முடிச்ச தூக்கிட்டு வர வேண்டிய வேலையும் யாருக்கு இல்லை, குழந்தைங்களுக்கு இல்லை. ஆனால் அவங்களுக்கு என்னவும் கிடையாது, கவலையும் கிடையாது. சாப்பாடு கிடைக்குமா, தண்ணி கிடைக்குமா, அடுத்தது என்ன கிடைக்கும்ன்ற கவலை பிள்ளைங்களுக்கு இருக்கா? இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வேண்டியதில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன் தெரியுமா? அப்பா கூட இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அம்மா கூட வந்திருக்காங்க. தனியாக வரல குழந்தைங்க. அப்போ இந்த குழந்தையை போல விசுவாசம், அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நீ விசுவாசத்துக்குள்ளே வரணும். எப்படி விசுவாசம் தெரியுமா? குழந்தைய போல விசுவாசி என்ன. அதனால தான் மோசே கேட்குறாரு, ஒரு குழந்தைய போல கேட்குறாரு, பா எனக்கு தூதன்லாம் வேணாம்ப்பா, யார் வேணும்? நீங்கள் வேணும், நீங்கள் என் கூட வரணும். ஏன்னா மோசே நடந்து பழகிட்டார். மோசே என்ன பண்ணிட்டாரு? நடந்து பழகிட்டார். நடந்து பழகின ஒவ்வொரு விசுவாசியும் கண்டிப்பாக சொல்லுவாங்க, எது இருந்தாலும் இல்லைனாலும் இயேசு என் கூட இருந்தால் போதும், நான் நிச்சயமாக இந்த உலகத்தில் என்ன பண்ணிடுவேன், வாழ்ந்துருவேன். அவங்க இன்சூரன்ஸ் இருக்கான்னு கவலைப்பட மாட்டாங்க, பேங்க் பேலன்ஸ் இருக்கான்னு கவலைப்பட மாட்டாங்க, அடுத்த நேரத்தை குறித்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன? இது வரைக்கும் என்னை நடத்தின தேவன் என் கூட இருக்கிறார், இனிமேல இந்த ஆண்டு என்னை என்ன பண்ணுவார், நடத்துவார்ன்ற அந்த விசுவாசம் இருக்கும். அதுதான் ஒரு குழந்தைய போல விசுவாசம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, குழந்தைய போல விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கா? அப்படி இருக்குதுன்னா ஏன் 1008 பிளான் உங்க மண்டையில ஓடின்னு இருக்கு? அப்படி இருக்குதுன்னா இப்படி வந்தா என்ன பண்றது, அப்படி வந்தா என்ன பண்றது, இது வந்தா என்ன பண்றது சொல்லுங்க. நான் அப்பா கூட இருக்கிறேன். நான் யார் கூட இருக்கிறேன்? நான் தனியா இல்லை, நான் அப்பா கூட நான் நடக்கிறேன். அவர் கூட நடக்கும் போது எனக்கான திட்டத்தை நான் போட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எனக்கான வாழ்க்கைக்கான திட்டத்தை நான் போட வேண்டும் என்ற அவசியம். அவர் எனக்காக எல்லாமே என்ன பண்ணி வச்சிட்டாரு, ரெடி பண்ணி வச்சிட்டார். அவர் சொல்ற இடத்துல நான் நடந்தா போதும், அவர் எனக்காக ஆயத்தம் பண்ணினதை நான் என்ன பண்ணிடுவேன், சுதந்திரித்துக் கொள்வேன். அதனால தான் வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவே இல்லை. ஏன் இவ்வளோ குழப்பம் நம்மளுக்கு? ஏன் இவ்வளோ போராட்டம்? போராடிக்கிட்டே இருக்கிறோம். எதையாவது ஒன்று நினச்சி 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 யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னா அடுத்த பிரச்சனைக்கு ரெடியாக இருக்குது நம்ம மைண்டு. அதை தூக்கி போட்டு என்னது யோசிக்கிறதுக்கு கேப்பே விடுறது கிடையாது. பிளான் போடுறதுலையும் யோசிக்கிறதுலையும். ஆண்டவர் சொல்ற அந்த குழந்தைய பாருங்க, குழந்தைக்குள்ள இருக்க விசுவாசத்தை பாருங்க. அது என்னைக்காவது யோசிக்குதா? அடுத்த நாளை குறித்து யோசிக்குதா? ஏன்னா அதுக்கு தெரியும், எங்கள் அப்பா கூட நான் இருக்கிறேன், எங்கள் அம்மா கூட இருக்கிறேன். எனக்காக யோசிக்கிறதுக்கு யார் இருக்கிறா? அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. நான் என்னை குறித்து என்ன பண்ண வேணாம், யோசிக்க வேணாம். உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறாங்கங்க, உங்களுக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்கங்க. அந்த அப்பா அம்மாவை யார் தான்? இயேசு தான். உலகத்தில் இருக்க அப்பா அம்மாலாம் ரொம்ப நாள் கூட வர முடியாது. ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. இல்லை இப்போலாம் மரணம் மாற்றி சம்பவிக்குது, சொல்ல முடியல. பெரியவங்க வயசானவங்களாம் இருக்கிறாங்க, சின்ன வயசில் இருக்கிறவங்களாம் இறந்து போகிறவங்க இருக்கிறாங்க. அப்போ இப்போ மாற்றி சம்பவிக்குது. யாருக்கும் நிரந்தரமானவர்கள் அல்ல. ஆனால் யார் நிரந்தரமானவர்? கர்த்தர் நிரந்தரமானவர். எங்கள் பாட்டி கூட, எங்கள் பாட்டி ரட்சிக்கப்பட்டாங்க ஹிந்து ஆர்சி குடும்பத்தில் இருந்து. அவங்க பேக்ரவுண்ட்லாம் ஹிந்து. அதுக்கு முன்னாடிலாம் எங்கள் பாட்டி கூட ஆண்டவர் இருந்தார், எங்கள் அம்மா கூட ஆண்டவர் இருந்தார். இப்போ யார் கூட இருக்கிறாரு? ஏன் கூட இருக்கிறாரு. அடுத்தது என் தலைமுறைக்குள்ளேயும் கூடவும் இருப்பார் என்ற விசுவாசம் எனக்கு என்ன பண்ணுது, இருக்குது. அவங்க கர்த்தரோடு நடந்தால் அவங்களுடைய தலைமுறைக்குள்ளேயும் கர்த்தர் என்ன பண்ணுவார், இருப்பார். இது தலைமுறை தலைமுறைக்கான ஆசீர்வாதம். இது இன்சூரன்ஸ் எடுத்தாலும் நம்ம இருக்கிற வரைக்கும் தான். நம்ம போயிட்ட பிறகு அந்த ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அதோட முடிச்சிருவாங்க. ஆனால் ஆண்டவரோடு நீங்கள் நடக்கிற அந்த அனுபவம் என்பது தலைமுறை தலைமுறைக்கான ஆசீர்வாதம். நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறத சேர்த்து வச்சிருங்க. ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கணும்பா, ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கணும். அதான் ஒரு பாட்டு பாடுறாங்களே, என் கூடவே இரு ஓ இயேசுவே. தெரியுமா அந்த பாட்டு? பாடலாமா? ஒரே ஒரு ஸ்டான்ஸா மட்டும். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே,
நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல பாட்டல. என் கூடவே இரும். எல்லாமே யார் தான் நம்மளுக்கு? இதை ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்க. பாடல் என்பது சும்மா இல்லை. அதனால தான் பாஸ்டர் சொல்றாங்க, சீக்கிரம் வாங்க, பாட்டு பாடும் போதே வாங்க, ஆராதனைக்கே வாங்க. ஏன் தெரியுமா? இந்த பாடலை சேர்ந்து நம்ம பாடும் பொழுது தேவனோடு அது நம்மளை என்ன பண்ணுது? நெருங்க வைக்குது. தேவனோடு நம்மளை ஆராதிக்க 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 நம்ம தேவனோடு ஒவ்வொரு நாளும் அதை நம்மளை என்ன பண்ணுது? நெருங்க வைக்குது. அதனால தான் சொல்கிறோம், வெறும் வசனத்தை கேட்குறோம், பாதி பேர் தூங்கினே கேட்குறோம், பாதி பேர் கேட்டோம் மறந்து போயிடுறோம், சரியா? ஆனால் அந்த ஆராதனை வேலையில் நம்ம சபையோடு சேர்ந்து நம்ம ஆராதிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளையும் அறியாமல் நம்ம உள்ளான மனுஷனை என்ன பண்ணுருவான்? பலன் அடைந்துருவான், கர்த்தரோடு நெருங்கி சேர்ந்துருவான். அதனால தான் சபை பாடும் பொழுது கூட சேர்ந்து என்ன பண்ணணும்? பாடணும். ஆண்டவரோடு நெருங்கணும். எங்கள் சபையில் பாடுறது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் தனியாக உட்கார்ந்து இருக்கும் போது தேவனோடு பாடுங்க. ஆண்டவரோடு நம்மளை நெருங்கி சேர்க்கிற பாடலை பாடுங்க. ஆண்டவரோடு நம்மளை ஒன்றாக இணைக்கிற பாடல்களை பாடுங்க. இந்த பாடல்கள் கர்த்தரோடு நம்மளை என்ன பண்ணுது? இணைக்குது. இப்போ மோசே சொல்றாரு, நீங்க என் கூட வரணும்பா. அப்போ ஒரு ஆண்டவர் கூட வருகிறதுனா, ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு ஒரு தாயோ தகப்பனோ கூட வருகிறதற்கு சமானம். அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன இருக்காது? பிளான் போடணுமேன்ற கவலை இருக்காது, தூக்கி சுமக்கணுமேன்ற அந்த பாரம் இருக்காது, அடுத்தது என்ன இருக்காது? கவலை இருக்காது. அடுத்தது என்ன செய்ய போறோம், அடுத்த வேலைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்ற கவலை குழந்தைங்களுக்கு என்ன பண்ணாது? இருக்காது. இப்போ நீங்க ஆண்டவரை பின்பற்றுகிறது உண்மை அப்படின்னா, நம்ம கர்த்தரோடு நடக்கிறது உண்மை அப்படின்னா, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கிறது உண்மை அப்படின்னா, இது மூன்று இருக்கணும். இது மூன்று என்ன பண்ணணும்? இருக்கணும். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகுது, மனம் திரும்பி இத்தனை வருஷம் ஆகுது, நான் ஆண்டவருக்குள்ள வந்து இத்தனை வருஷம் ஆகுது. இன்னைக்கு யோசித்து பாருங்க, எந்த அளவுக்கு நான் ஆண்டவரோடு நான் நெருங்கி இருக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளே உட்கார்ந்து யோசித்து கொண்டு இருக்க மாட்டோம். தேவ சமூகத்துல விழுந்து, ஆண்டவரே நான் உண்மை நம்பி இருக்கிறேன்ப்பா, என் கூட இருங்கப்பா, இந்த சூழ்நிலை வந்திருக்குப்பா, இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியலப்பா, இதை தாண்டி வருகிறதுக்கான கிருபை என் பலனை எனக்கு தாங்கப்பா, இதை நான் தூக்கி சுமக்க போகிறதல்ல, இதை நாங்கள் உம்மிடத்துல வச்சுட்டேன், உம்மிடத்துல என் பாரத்தை வச்சுட்டேன், நீங்கள் என்ன பண்ணணும்? தூக்கி சுமக்கணும். இந்த அனுபவம் இருக்குன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை இன்னும் நான் உட்காந்து புலம்பிக்கினே தான் இருக்கிறேன், இன்னும் உட்காந்து நான் திட்டம் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரோடு நான் என்ன பண்ணலை? நெருங்கலை அப்படின்றத அர்த்தம். யோசித்து பாருங்க. மோசே கேட்குறாரு, நீர் என் கூட வரணும்பா. இப்போ ஒரு பிள்ளைக்கு தகப்பன் தாய் கூட இருக்கிறது இது மாத்திரம் அல்ல, அடுத்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? கேரிங். இப்போ குழந்தைய நடக்க வச்சு கூட்டிகிட்டு வருவீங்க, ரோட்டில் கொஞ்சம் தூரம் நடக்கும். அம்மா எனக்கு கால் வலிக்குது, நடக்க முடியல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க, தூக்கிப்போம், நடக்க விட மாட்டோம். கொஞ்ச நேரம் அதை ஆசைக்காக நடக்க விடுவோம், ஆனால் அதை என்ன பண்ணிடுவோம்? தூக்கி கொள்வோம், தோளில் தூக்கி சுமப்போம். ஐயா கூட நேற்று குழந்தைய கூப்பிட்டு வந்தார், தோளில் வச்சு தலைக்கு மேலே.
அப்போ பாருங்களேன், தூக்கி சுமப்போ. ஏன்னா பிள்ளைகள் நடக்கிறது முடியல அப்படின்னு சொன்னா பெற்றோர் கண்டிப்பா அதை பார்த்துட்டு என்ன பண்ண மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நடந்து வா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நடந்து வா அப்படின்னு குழந்தைங்க கிட்ட சொல்லுவாங்களா? வளர்ந்த பிள்ளைங்களை சொல்ல குழந்தைங்க கிட்ட கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்க முடியல அப்படின்னா அதை தூக்கி சுமக்க பெற்றோர் ஆயத்தமாயிருவாங்க. ஆண்டவர் நம்ம கூட வருகிறது நன்மை என்ன தெரியுமா? நம்மளை நடக்க விடுவாரு. என்னைக்கு நம்ம முடியலன்னு சொல்றோமோ அன்னைக்கு அவர் தூக்கி சுமக்க ஆயத்தமாயிருவார். இதை பார்த்ததுனாலதான் மோசே சொல்றாரு, என் கூடவே நீங்க என்ன பண்ணுங்க, இருங்கப்பா, எனக்கு தூதன்லாம் வேணாம். யார் வேணும்? நீங்க வேணும். எகிப்துக்கு போனேன், யாரை நம்பி போனேன்? உண்மை நம்பி போனேன். மோசே சொன்னா அதான் சொல்லியிருப்பாரு, ஆண்டவரே எகிப்துக்குள்ள நான் போனேனே, யாரை நம்பி போனேன்? உண்மை நம்பி போனேன். பார்வோனுக்கு முன்னாடி நின்று பேசினேனே, யாரை நம்பி பேசினேன்? உண்மை நம்பி பேசினேன். இஸ்ரவேல் ஜனங்களை தைரியமா சொல்றாருல, உங்களை புறப்பட பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் அவர் கையால 10 வாதைகளை செய்தாரு. யாரை நம்பி செஞ்சாரு? இதெல்லாம் கர்த்தரை நம்பி. இப்போ வெறும் அற்புதம் அடையாளத்துக்காக மாத்திரம் மோசே செய்யல, கர்த்தரோடு அவருக்கு இருக்கிற உறவு என்ன பண்ணியிருக்கு, வளர்ந்துருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, மோசே என் சிநேகிதன் அப்படின்றார். மோசே என்ன சொல்றாரு? என்னுடைய சிநேகிதன். ஒருவன் வாசிங்களேன், அதே யாத்திராகமம் 33:11 சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். ஒருவன் தன் சிநேகிதரோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். இப்போ மோசைக்கும் கர்த்தருக்கு இருக்க உறவு என்ன தெரியுமா? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகி இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றாரு, நீங்க இல்லாம எங்களை இவ்விடத்துல இருந்து என்ன பண்ணாதீங்க, கூட்டி கொண்டு போகாதீங்க. இப்போ மோசைக்கு இருக்கிற ஆவலை பாருங்க. அப்போ ஒரு பெற்றோர் கூட வந்தா அடுத்தது என்ன கிடைக்கும் தெரியுமா? தூக்கி சுமக்கிற அந்த அனுபவம் கிடைக்கும். இது மோசே உணர்ந்திருக்கிறார். நம்ம பிள்ளைங்க நடக்கிற வரைக்கும் நடக்க வைப்போம், அப்படிதானே? நான் இருக்கிறேன் பின்னாடி. சைக்கிள் கற்றுக் கொடுப்பீங்க பசங்களுக்கு. சைக்கிள் கற்றுக் கொடுக்கும் போது என்ன பண்ணுவோம், பசங்களை ஓட்ட விட்டு பின்னாடி என்ன பண்ணிக்கிட்டே போவாங்க, பிடிச்சிட்டே போவாங்க, சத்தம் கொடுத்துக்கிட்டே போவாங்க. நான் இருக்கிறேன் பின்னாடி தான் இருக்கிறேன், பிடிச்சிட்டு தான் இருக்கேன். என்ன பண்ண, ஓட்டு, உன்னால ஓட்ட முடியும், நீ விழமாட்ட, நீ ஓடுவ, உன்னால ஓட முடியும். இதை சொல்லுகிறது யாரு? பின்னாடி வந்து பெற்றோர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு விட்டுருவாங்க, அந்த கையை விட்டுருவாங்க. ஆனா குரல் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, போ, நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். பாதி தூரம் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணிடும், இல்லாம ஓட்டிட்டு போயிடும். அப்புறம் அதுங்களுக்கு ஒரு அந்த குரல் தள்ளி போறது தெரியும் பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சிடும். யார் இல்லை கூட, அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் போயிடும். அதுதான் குழந்தைங்களுக்கு பெற்றோர் மேலே இருக்க நம்பிக்கை. இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறாரு, உன் விசுவாசமா அப்படி வரணும்ப்பா, உன் விசுவாசமா என் மேலே எப்படி வரணும், அப்படி நீ என்னை நம்புறல, அப்புறம் ஏன் கவலைப்படுற? நான் உன்னை முன்னாடி போன்னு சொல்றல, முன்னாடி போ. நம்ம ஆண்டவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமாங்க? நம்மளை முன்னாடி நிற்க வச்சு நமக்காக அவர் எல்லாத்தையும் பின்னாடி இருந்து செய்து நமக்கு கனத்தை கொடுக்கணும், நம்ம விசேஷித்தவர்களா நிறுத்தணும்னு விரும்புகிற ஆண்டவர். மோசைகிட்ட சொல்றாரு பாருங்களேன், நீ உன் கோலை உயர்த்து. செங்கடலுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டேன்னு சொன்னாரு, கோலை உயர்த்து. கோலை தான் அவர் உயர்த்தினார். ஆனா கடலை பிரித்தது யார் தெரியுமா? கர்த்தர் அதை செய்தார். யார் செய்தாரு? கர்த்தர். அடுத்த 15ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 15 வாசித்தீங்கன்னா தெரியும். அவர் தம்முடைய நாசியின் சுவாசத்தினாலே ஜலத்தை குவியலாக என்ன பண்ணாராம், நிறுத்தினாராம், பிரிச்சுட்டாரு. ஆனா இப்ப நம்ம சொன்ன யார் சொல்லுவோம், மோசே கோலை உயர்த்தினாரு, எது பிரிஞ்சுது? செங்கடல் பிரிஞ்சு. நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாத்தீங்களா? நான் உன்னை முன்னாடி நிறுத்துறேன், ஆனா நான் உன்னால செய்ய முடியாததை நான் உனக்காக என்ன பண்ணுவேன், செய்து முடிப்பேன். கர்த்தர் கூட வருகிறதுக்கான ரகசியம் அதுதான். நம்மளை என்ன பண்ணுவாரு, நம்மளால செய்ய முடிஞ்சதை நம்மள என்ன பண்ணுவாரு, செய்ய வைப்பார். முடியாததை யார் செய்வா? கர்த்தரே நம்மளுக்காக செய்வார். மோசையால செய்ய முடிஞ்சது ஒண்ணு இருக்கு, அதுதான் சொல்றேன். கோலை உயர்த்ததான் யாரால முடியும்? மோசையால முடியும். கோலை உயர்த்துறது எதுக்கு அடையாளம்? ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்கப்பா, நான் உங்களுக்கு என்ன கொடுத்துட்டேன், ஐ சரண்டர். இனிமேல் நான் என்ன கிடையாது, நான் இல்லை, யார் செய்யணும்? நீங்க. அதே மாதிரி அமலேக்கோடு யுத்தம் நடக்கும் போது மலை மேல ஏறி நிற்கிறாரு. மலை மேல ஏறி நிற்கும் போது 2 கைகளை என்ன பண்றாரு, தூக்கி நிற்கிறாரு. என்னால செய்ய முடிஞ்சதெல்லாம் இதுதான். என்னால செய்ய முடிஞ்சதெல்லாம் என்னது, நான் சரண்டர் ஆயிரம். ஆண்டவரே
நான் உமக்கு ஒப்பு கொடுத்துட்றேன் ஆண்டவரே, மீதத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, பார்த்துக்கோங்க. அமலேக்கோடு கர்த்தர் யுத்தம் பண்ணாரா? அமலேக்கோடு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரா? செங்கடலை பிளந்தாரா? தம்முடைய ஜனங்களுக்கு வழியை உண்டு பண்ணினாரா? காரணம் என்ன? இந்த அனுபவத்தெல்லாம் பார்த்ததுனால தான் மோசே சொல்றாரு, எனக்கு தூதன் வேணாம். யார் வேணும்? நீங்க ஏன் கூட இருக்கணும். இன்னைக்கு ஒரு ஆசையோட புறப்பட்டு போங்க. அந்த ஆசையை ஜெபமாக மாற்றிட்டு போங்க. ஆண்டவரே, நான் இதுக்காக ஜெபிக்கலான்னு வந்தேனே, நான் அதுக்காக ஜெபிக்கலான்னு வந்தேனே, நான் இப்படி ஜெபிக்கலான்னு வந்தேனே, அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒன்னே ஒன்று சொல்லுங்க, எனக்கு 1008 பிரச்சனை இருக்கிறது உண்மைதான் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கிறது உண்மைதான், வியாதி இருக்கிறது உண்மைதான், பலவீனம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் எனக்கு ஒன்னே ஒன்று தான் வேணும். சுகமோ என் பொருளாதாரத்தையோ அதெல்லாம் இல்லை, எனக்கு ஒன்னே ஒன்று வேணும். நீங்கள் ஏன் கூட இருக்கணும். நீங்கள் ஏன் கூட இருக்கணும். அவர் இருந்துட்டார் அப்படின்னு சொன்னா எந்த பிரச்சனையும் தாண்டி செல்கிறதுக்கான பலன் அவர் என்ன பண்ணிடுவாரு, கொடுத்துருவார். அதான் சொல்றேனே, உங்களுக்கு புரியுறதுக்காக தான் சொன்ன, ஒரு குழந்தைக்கு ஒரு தாயும் ஒரு தகப்பனும் கூட இருக்கிற மாதிரி தான். நீங்க எதுக்காக கவலைப்பட வேணாம். உங்களுக்கான ஆகாரத்தை, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை. உங்க சந்ததி, நீங்க நீதிமானா வாழ்ந்துட்டீங்கன்னா உங்க சந்ததி என்ன பண்ணாது, அப்பத்துக்கு இறந்து தெரியாது. இப்ப கர்த்தருடைய கைகளில் கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, நீங்க என் கூட வரணும். அடுத்தது பிள்ளைகள் இப்போ அழுகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம், தூக்கிட்டு வெளியில் போவோம். அப்படிதானே? பசங்க அழுகுறாங்கன்னா என்ன பண்ணுவோம், தூக்கிட்டு போவோம். ஒரு கம்ஃபர்ட் என்ன கொடுக்குறோம், ஒரு ஆறுதலை கொடுக்குறோம். பிள்ளைங்க அழுகுறாங்கன்னா நல்லா அழுதுகிட்டே அப்படின்னு நினைக்காது விட்டுருப்போமா? சொல்லுங்க. நம்மளே அடிச்சு அழ வச்சிருந்தா கூட ஒரு 5 நிமிஷம் கழிச்ச பிறகு நம்மளே போய் என்ன பண்ணுவோம், சரி வா விடு, சாரி வா, இனிமேல் அடிக்க மாட்டவா. யாரு? நம்மளே அடிச்சிருந்தா கூட கொஞ்ச நேரத்தில் பிள்ளைங்களை போய் என்ன பண்றோம், அதை அழுகிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதை அழுத உடனே, பிள்ளைகள் அழுத உடனே அதை போய் நம்ம ஆறுதல் படுத்துறோம். நம்ம ஆண்டவரும் அப்படிதான். உங்க கூட வருகிறேன் என்றவர், உங்க கூட வருகிறவர், நீங்க அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் சும்மா இருக்கிறவர் கிடையாது. இப்படியே அழுதுட்டே கடமா, இப்படியே அழுதுகிட்டே இருப்பா அப்படின்னு கிடக்கிறவர் அல்ல. நம்மளை ஆறுதல் படுத்துகிறவர். எதை கொண்டு தெரியுமா? வார்த்தையை கொண்டு ஆறுதல் படுத்துவார். ஆண்டவர் எதை கொண்டு ஆறுதல் படுத்துறாரு? வார்த்தையை கொண்டு ஆறுதல் படுத்துவார். நிறைய பேர் ஆர்வமா எடுத்தோம்ல, வாக்குத்தத்த அட்டை எடுத்தோம், அப்படிதானே? ஏன் எடுத்தோம்? வாக்குத்தத்த வசனத்துக்காக காத்திருக்கிறோம். ஏன் காத்திருக்கிறோம்? ஆண்டவர் என் கூட என்ன பேச போறாரு, ஆண்டவர் என் கூட என்ன பேச போறாரு. அப்போ ஆண்டவர் பிரசங்கத்தின் மூலமா பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனாலும் நம்மளுக்கு ஒரு ஆசை, என்னது, எனக்குன்னு எடுக்கிற ஒரு கார்டில் என்ன வந்துடணும், ஆண்டவர் என் கூட பேசுகிற ஒரு வசனம் வந்துடணும். நம்மளுக்கு ஒரு ஆசை, அப்படிதானே? ஆனால் பேசுறாரு. நம்ம என்ன நிலையில இருக்கிறோமோ அதை கர்த்தர் என்ன பண்றாரு, பேசுறாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் காட்டிலும் மிக அருகாமையில் இருக்கிறவர் நம்ம ஆண்டவர். நான் அதை உணர்ந்திருக்கேன் நிறைய தடவை. சில சமயம் என் அமைதியா வீட்டில் உட்காந்து என் இருதயத்தில் பேசிக்கொண்டு இருக்கிற கேட்கிற சில கேள்விகளுக்கு கூட ஆண்டவர் பதில் அளிக்கிற விதத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் ஜெபிக்கல, நான் வாயை திறந்து நான் அதை பத்தி பேசல, என் இருதயத்தில் நினைச்சேன் இது எப்படி இருக்குமோ அப்படின்னு. ஆனால் அதற்கான பதிலை கர்த்தர் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நான் யோசிக்கிறேன், எனக்குள்ள அதை தியானிக்கும் போது ஒரு நடுக்கமும் வரும். என் இருதயத்தில் யோசிக்கிறத கர்த்தர் இவ்வளோ பக்கத்துலேருந்து பார்க்குறாரா, நான் இருதயத்தில் நினைக்கிறத கர்த்தர் இவ்வளோ பக்கத்துலேருந்து பார்க்குறாரா. அப்போ என் இருதயத்தின் நினைவில் நான் எவ்வளவு உண்மையாக இருக்கணும், என் இருதயத்தின் நினைவில் நான் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா மற்ற கடவுளுக்கும் நம்ம தெய்வத்துக்கும் அதுதான் வித்தியாசம். அவங்களாம் தூரத்தில் இருந்துருவாங்க, பட் நீங்கள் அவங்களுக்குன்னு ஒரு அறையை வச்சிடலாம், பூஜை அறையை வச்சிடலாம். ஆண்டவர் சொல்றாரு, எனக்குன்னு அறையெல்லாம் வைக்காதப்பா, எனக்குன்னு என்ன பண்ணாத, செலவு வைக்காத, எனக்கு நீ அதை தூக்கி சுமக்க வேணாம், நீ என்னை அலங்கரிக்க வேணாம், நீ என்னை உடுத்து வைக்க வேணாம், நீ என்னை அபிஷேகிக்க வேணாம், நீ என்னை கழுவி குளிப்பாட்டெல்லாம் வேணாம். அதனால தான் சொல்லிட்டார் சிலையை வைக்காத அப்படின்ட்டார். செஞ்சா சிலையை வச்சா இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். அதனால ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை என் ரத்தத்தினால் கழுவி நான் உன்னை சுத்திகரிக்கிறேன், நான் என் ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் நான் உன்னை மூடுறேன், என் நீதியின் சால்வையினால் நான் உன்னை அலங்கரிக்கிறேன், ஆவிக்குரிய கனிகள்னால் நான் உன்னை அலங்கரிக்கிறேன், ஆவிக்குரிய வரங்கள்னால் நான் உன்னை அலங்கரிக்கிறேன், உன்னால முடியலையா நான் உன்னை தூக்கி சுமக்கிறேன் அப்படின்னு சொல்ற உன்னதமான தேவனை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஆராதித்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதை யோசிக்கும் போது நடுக்க வருதா இல்லையா? நம்ம ஆண்டவர் யார்? அன்புள்ளவர், நீதி உள்ளவர். என் இருதயத்தின் ஆழத்தை, என் இருதயத்தில் பேசுகிற வார்த்தையை கூட அவரால் கேட்டு பதில் தர முடியும் அப்படின்னு சொன்னா
அவரை விட நம்மளுக்கு நெருக்கமானவர் வேறு யாரும் என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. அதனால தான் மோசே சொல்றாரு, தூதன் வேணாம் ஆண்டவரே, யார் வேணும், நீங்க வேணும். உம்மை விட நெருங்கின சொந்தம் எனக்கு யாரும் என்ன கிடையாது, வேணாப்பா அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்போ ஒரு தாய் ஒரு பிள்ளையோடு இருக்கும் பொழுது அடுத்தது அரவணைப்பு, தூக்கி சுமக்கிறது, ஆறுதல் கிடைக்குது. கடைசியில் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கூட நிற்பாங்க. அப்படிதானே? ஒரு பிள்ளைய அடங்காமல் இருக்குது, இங்கே பாஸ்டர் சர்ச்சிலே வச்சுக்கோங்க பாஸ்டர், கீழ்ப்படிவே மாட்டான் பாஸ்டர் அப்படின்னு யாராவது விட்டு போவீங்க? விட்டு போவீங்களா? நாங்கள் விடுங்கன்னாலும் பிள்ளையே இருக்குதுன்னு சொன்னாலும் நீங்கள் பெற்றோர் என்ன பண்ண மாட்டீங்க, விட்டுட்டு போக மாட்டீங்க. அப்படியே விட்டுட்டு போனால் கூட மனசெல்லாம் எங்கே தான் இருக்கும், ஐயோ குழந்தைக்கு சோறு போட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே, தண்ணி கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியலையே, இந்த நேரம் தூங்குற நேரமாச்சு தூங்க வச்சாங்களா இல்லையான்னு தெரியலையே. யார் வீட்லையாவது விட்டுட்டா மனசெல்லாம் யார் மேலே தான் இருக்கும், குழந்தைங்க மேலே தான் இருக்கும். அப்படிதானே? அதே மாதிரி தாங்க நம்ம ஆண்டவரும். நீங்கள் போதான் பற்றி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, நான் குழந்தைய மாதிரி உங்க விசுவாசிக்கிறேன்ப்பா, நீர் தான்ப்பா எனக்கு அப்பா, நீங்கள் பற்றி பிடிச்சிக்கிட்டீங்க, நம்ம விசுவாசத்தை நம்ம காட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவரும் நமக்கு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து யார்கிட்டையும் நம்மளை என்ன பண்ண மாட்டாரு, விட்டு கொடுக்கவே மாட்டார். யார்கிட்டையும் என்ன பண்ண மாட்டாரு, கடைசி வரைக்கும் கூட இருந்து நம்மளை என்ன பண்ணுவாரு, வழி நடத்துவார். நட்டாத்துல விட்டுட்டு போகிற ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர் அல்ல. அதான் சொன்ன, சில சமயம் நடக்க வைப்பாரு, முடியலையா தூக்கி சுமப்பார். ஆனால் தான் பேதுரு சொன்னாரு, கடல் மேலே நடக்கணும்னு நினைச்சா நடப்பா, உங்களை மாதிரி நடக்கணும்பா, நானும் நட வேணான்னு சொல்லலை. இல்லை பேதுருவே, நான் கடவுள், என்னால் மட்டும்தான் நடக்க முடியும், நீ சாதாரண மனுஷன், உன்னாலாம் கடல் மேல என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது அப்படின்னு சொல்லலை. அவன் விசுவாசத்தை மட்டப்படுத்தலை, சொன்னார் நட அப்படின்னாரு. அழகாக நடந்து வந்தான். எது வரைக்கும்? கர்த்தரே பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும். ஆனால் என்னைக்கு சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்க்க ஆரம்பித்தானோ ஆட்டோமேட்டிக்காக அவன் காலை என்ன பண்ண ஆரம்பிச்சுது, நடுங்க ஆரம்பிச்சு. முடியல மூழ்கிறேன்னு சொன்ன உடனே யார் தூக்கி எடுத்துட்டா, ஐயரே மடிந்து போறேன்னு சொன்ன கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, தூக்கி எடுத்துட்டார். இப்போ இவ்வளவு நல்ல ஆண்டவர், கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் வீட்டில் போய் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மை, ஏதாவது எனக்கு குறை வச்சிருக்கிறாரா, அவர் எனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கிறாரா, அவர் எனக்கு ஏதாவது கடந்த ஆண்டுகளில் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரா, கொஞ்சம் அதெல்லாம் யோசித்து பாருங்க. அதெல்லாம் யோசித்து பார்த்து கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. ஒன்னே சொல்லுங்க, அப்பா இத்தனை பிரச்சனை போராட்டம் எல்லாம் வந்தது, ஆனால் தாண்டி வருகிறதுக்கு நீங்கள் உதவி செய்தீங்களே, இந்த புதிய ஆண்டு யார் வரணும், நீர் எங்களோடு வரணும். இப்போ மோசே கிட்ட ஏன் ஆண்டவர் இதை சொன்னாரு தெரியுமா? இந்த வசனத்தை வாசித்துடலாம். 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஏன் ஆண்டவர் மோசே கிட்ட நான் வரமாட்டேன் தூதனை அனுப்புவேன் ஏன் சொன்னாரு? யாத்திராகமம் 33:3 வாசிங்களேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவிலே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். என்ன சொல்றார் மோசே கிட்ட? நான் வரேன்ப்பா, எனக்கு ஆசைதான் உன் கூட வர்றதுக்கு, உன் கூட இருந்து எல்லாவற்றையும் செய்ய ஆசைதான். ஏன் தூதன் அனுப்புறேன்னு சொன்னேன் தெரியுமா? நான் ஏன் உன் கூட வரமாட்டேன்னு சொன்னேன் தெரியுமா? நீ எப்படிப்பட்ட ஜனம்? வணங்கா கழுத்துள்ள ஜனம். அதான் சொல்ற, வழியிலே உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு, கோபப்படுத்திடாதபடிக்கு. என்னதான் அப்பா அம்மா பாசமா இருக்கிற அப்பா அம்மாவாகவே இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேல பிள்ளைங்க கொஞ்சம் கோபப்படுத்தும் போது அதே பாசமா இருந்த அப்பா அம்மாவே என்ன பண்ண வேண்டி இருக்கும் சொல்லுங்க? அடிக்க வேண்டி இருக்கும். ஏன் அடிக்க வேண்டி இருக்கும்? பாசமா இருந்தவங்க தானே, அன்பா இருந்தவங்க தானே, நேசமா இருந்தவங்க தானே. அவர் அப்பாவாச்சே, அவர் அம்மாவாச்சே. நீலாம் என்ன பெத்தியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பசங்க அடிச்சுட்டா சில பிள்ளைங்க கேட்பாங்கல்ல, ஏன்னா எங்கள் வீட்டில் என்னது ஒரே பிரச்சனை. நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பொண்ணு அடிக்கடி சொல்லுவாள், எங்கள் அம்மா வந்து எனக்கு அம்மா கிடையாது, சித்தி. எங்கள் அம்மா வந்து யார் கிடையாது, ஏன்னா அவ்வளோ என்ன அடிப்பாங்க, அவ்வளோ என்ன கொடுமைப்படுத்துவாங்க, அப்படி அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா. சரி ஓகே, ஒரு வேளை உண்மையாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. ஒரு நாள் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங்காக அவங்க அம்மா வந்திருந்தாங்க. அப்படியே ஜெராக்ஸ் காப்பி, அப்படியே என்ன காப்பி, அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கிறேன். ஏன்னா அவளுக்கு வந்து பல்லு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும், உள்ளே போய் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி அவங்க அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கு, பொய் சொன்னால் கூட என்ன சொல்லணுன்னுவாங்க, பொருந்த சொல்லணுன்னுவாங்க. ஆனால் அங்கே பொருந்தலை, அவள் சொன்ன பொய். அப்புறம் தான் தெரிஞ்சுது அவள் சொன்னதெல்லாம் என்னது பொய். அப்படின்னா என்ன, பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா அடிச்சுட்டா அவங்க எப்படி தெரிஞ்சிடுறாங்க,
உண்மையாலே நீங்கள் தானே பெற்றீங்களா, வளர்த்தீங்களா, இல்லை எங்கேயாவது இந்த தூக்கிட்டு வந்துட்டீங்களா, ஏன்னா இப்படி போட்டு அடிக்கிறீங்களே, இப்படி ஸ்ட்ரிக் பண்ணுறீங்களே, என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் ஸ்ட்ரிக் பண்ணும்போது அப்படிதான் யோசிக்கிறாங்க. நிறைய பேர் ஆண்டவர் கரெக்ட் பண்ணும்போது என்ன யோசிக்கிறாங்க? ஆண்டவரே ஏன் இப்படி, ஏன் இப்படி? அன்பானவர் தானே ஆண்டவர், கிருபை நிறைந்தவர் தானே ஆண்டவர், நம்ம கிட்ட பொறுமையா இருக்கிறவர் தானே. உண்மைதான். ஆண்டவர் இங்க சொல்றாரு, நான் வரல. ஏன் வரலனா, நீ வழியில என்ன பண்ணுவ? முரட்டாட்டம் பண்ணுவீங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் சிலையை பண்ணிட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் கன்றுக்குட்டியை பண்ணிட்டு என்ன சொல்லிட்டாங்க? எகிப்துல இருந்து என்ன வழி நடத்தி வந்த தெய்வம் இவைகள் தான் சொல்லிட்டாங்க. நீ அதனால இதெல்லாம் செய்வப்பா, இதெல்லாம் செஞ்சா எனக்கு என்ன வந்துடும்? மனசு கஷ்டமாயிரும், நானே உன்னை அடிக்க வேண்டியதாயிரும், நானே உன்னை திட்ட வேண்டியதாயிரும். அதனால தயவுசெய்து என்ன பண்ணிடு, விட்டுடு. இப்போ உங்ககிட்ட ஒரு சாய்ஸ் இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு சாய்ஸ். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, நான் உன் கூட வந்தா நீ தப்பு செஞ்சா நான் என்ன பண்ணுவேன்? திருத்துவேன். நீ தப்பு செஞ்சா நான் அடிப்பேன், நீ தப்பா போனா நான் அடிப்பேன். நான் உன் கூட வரணுமா வேணாமான்னு கேட்குறாரு. என்ன பதில் சொல்ல போறோம்? இவ்வளோ நேரம் ஆண்டவர் என் கூட இருக்கணும்னு சொன்னோம்ல. இப்போ ஆண்டவர் இப்படியும் கேட்குறாரு, நான் உன் கூட வரேன், நான் உனக்கு அப்பாவா இருப்பேன், நான் உனக்கு அம்மாவா இருப்பேன், இந்த வருஷம் முழுவதும் நான் உனக்கு கண்ணின் மணி போல நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உன் கூடவே இருப்பேன், உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நான் செய்வேன். நீ உன் வாழ்க்கைக்கான திட்டத்தை நீ போட வேணாம், நான் உனக்கு போட்டு தரேன். எப்படி நடக்கணுன்றதை நான் வழியை உண்டு பண்ணி தரேன். நான் உன்னை போஷிக்கிறேன், நான் உன்னை தூக்கி சுமக்கிறேன், நான் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன். ஒன்னே ஒன்று, நீ எனக்கு பிரியமானதை மட்டும் செய்வியா, இல்லை என்னை கோவப்படுத்துகிற மாதிரி காரியத்தை செஞ்சிருவியா? நீ கோவப்படுத்துகிற மாதிரி காரியத்தை செய்கிறதா இருந்தா தூதனை அனுப்புகிறப்பா, நீ என்ன பண்ண? போய்க்கோ. இல்லை ஆண்டவரே நான் உமக்கு பயந்து நான் வாழ்வேன்பா, நீங்கள் என் கூட இருங்கப்பா அப்படின்னு சொல்கிறதா இருந்தா ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் கூட என்ன பண்ணுவேன்? வருவேன். இன்னைக்கு யோசித்து பாருங்க, ஆசை தான் எல்லாருக்கும், என் கூடவே இரு. ஓ இயேசு, அதான் சொன்னல, இருதயத்தில் நினைக்கிறதுக்கு கூட கர்த்தர் பதில் தராருன்னா, நான் சொல்லி தான் ஆண்டவருக்கு ஒன்று தெரியணும்னு அவசியமே இல்லை. நான் என்ன பார்க்குறேன் செல்லுலன்றதை நான் ஆண்டவர் பார்த்து தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. சிலர் சொல்லுவாங்க, சின்ன பசங்களுக்கெல்லாம் பயமுறுத்துறதுக்கு, ஆண்டவருக்கு முன்பாக பரலோகத்தில் ஒரு பெரிய கண்ணாடி கடல் இருக்குதான், வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இருக்கு. அந்த கடல்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது எனக்கு சண்டே கிளாஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து ஆண்டவர் உன்னை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு? பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ என்ன பண்றன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ என்ன பண்றன்னு அதுல வர நம்ம ஞானமா கேள்வி கேட்போம். உலகத்துல இத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, இத்தனை மில்லியன் பில்லியன் கணக்கில் ஜனங்கள் இருக்கிறாங்க. நான் எங்கேயோ ஒரு பூச்சி கொசு மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறேன். ஆண்டவருக்கு வேற வேலை இல்லை, நான் என்ன செய்கிறேன்றதையும் அவர் பார்த்துட்டு இருக்கணும் சொல்கிறோம்ல. அப்படியும் ஞானமாய் பதில் அளிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் யோசித்து பாருங்களேன், நம்ம கேட்குற கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்கிறார் அப்படின்னா, அப்போ ஆண்டவர் என்னை எவ்வளவு பக்கத்தில் என்னை வச்சிருக்கிறார். ஒரு ஊழியக்காரர் அழகாக சொன்னார், நிறைய பேர் ஜீசஸ்ன்னு கீ செயின் போட்டு வச்சுருப்போம், ஜீசஸ்ன்னு கீ செயின் போட்டு வச்சுருப்போம், ஆண்டவரோட பேரை போட்டு என்ன பண்ணியிருப்போம்? கீ செயின் வச்சுருப்போம். ஆனால் ஆண்டவர் கையில் ஒரு கீ செயின் இருக்குப்பா. அந்த கீ செயினில் யார் பேர் போட்டிருக்கு தெரியுமா? தாவீது பேர் போட்டிருக்கான். தாவீதின் திறவுகோலை உடையவர். யாரோட திறவுகோலை உடையவர்? நம்ம கையிலலாம் யாரோட கீ செயின் இருக்கு? ஜீசஸ்ன்னு போட்டிருக்க கீ செயின் இருக்கு. ஆனால் ஆண்டவர் கையில் இருக்க கீ செயினில் யாரோட பேர் இருக்கு? தாவீது. அப்போ பாருங்க, அவர் சொல்றாரு, அப்போ தாவீது எவ்வளோ விசேஷித்தவர். ஒரு பிரபலமான ஆளோட பேரை நம்ம கையில் வச்சிருக்கிறோம், பச்சை குத்தி வச்சிருக்கிறோம், ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கிறோம்னா அது இது கிடையாது. ஒன்றுமே தெரியாத ஒரு ஆளோட பேரை ஒரு பிரபலமான ஒருத்தர் கையில் வைத்திருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தையே படைத்த தேவன் அவருடைய பேரை வைத்திருக்கிறாரு என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய மேன்மேல. நீங்களாம் ஒருவேளை என் பேர் தாவீதுன்னு வைக்காமல் போயிட்டாங்களே, மோசேன்னு வைக்காமல் போயிட்டாங்களே, என்னென்னவோ பேரை வச்சுட்டாங்க, கவலைலாம் படாதீங்க. தாவீதை போல பிரியமாக நடந்தீங்கன்னா நீங்கள் தான் தாவீது. தாவீதை போல பிரியமாக நடந்தா. தாவீது தப்பு செய்யும் போது தண்டிச்சா உடனே மனம் திரும்பிட்டார். அடுத்தது இன்னொன்று செய்ய வேணான்னு சொன்னா கூட செய்யல. ஆலயத்தை கட்டணும் தாங்க விரும்பினாரு. எதை விரும்பினாரு? ஆலயத்தை கட்டணும். யாருக்காக? தான் நேசிக்கிற தன்னுடைய ஆண்டவருக்காக. அதையே ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டாரு. அதை என்ன பண்ணல, அவரு செய்யல. காரணம் என்ன? உமக்கு ஆலயத்தை நான் கட்டுகிறத விட நீங்க என் கூட இருக்கணும், அது போதும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். வெறும் நம்ம பாவம் செய்யாம இருக்கிறோம்,
நான் குடிக்கிறதில்ல, நான் சிகரெட் பிடிக்கிறதில்ல, நான் டிவி பார்க்குறதில்ல, நான் சினிமா பார்க்குறதில்ல, யாருடைய வம்பு இதுக்கெல்லாம் நான் போகிறது கிடையாது, என் வேலை உண்டு, நான் உண்டு, இப்படியே நான் இருந்துட்டு போயிடுறேன். நல்லது தான். இன்னொரு பக்கம் இருக்குது. ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் செய்கிறோமா? ஆண்டவரை நம்ம ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம். அந்த பிரியமானதை நம்ம செய்கிறோமா? ஆண்டவர் கேட்குறாரு, நான் உன் கூட வரேன், ஆனால் நான் சொல்கிறத நீ செய்ய ஆயத்தமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தான் சொல்கிறார். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களப்பா. கொஞ்சம் தண்ணி தாகம் எடுத்துட்டா உடனே கள்ள தூக்கிப்பாங்க மோசைக்கு விரோதமாக. கொஞ்சம் சாப்பிட இல்லைன்னா உடனே மோசைக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க? கள்ள தூக்கிப்பாங்க, முறுமுறுப்பாங்க. ஆண்டவர் இருக்கிறாருன்ற எண்ணம் கூட அவங்களுக்கு என்ன பண்ணாது, இருக்காது. இன்னைக்கு யோசித்து பாருங்க, எத்தனை பேருக்கு நம்மளுக்கு அந்த எண்ணம் இருக்கு. குடும்பத்தில் உட்காந்து பேசுகிறோம், வெளியில் பேசுகிறோம், என் எண்ணத்தையே இருதயத்தில் நினைக்கிறதே ஆண்டவர் பார்க்குறாரு, கேட்குறாருன்னா நான் வாயை விட்டு பேசுகிறத என் தேவன் கேட்க மாட்டாரா? என் தேவன் பார்க்க மாட்டாரா? இன்னைக்கு யோசித்து பாருங்க. இதை கேட்கும் போது அதனால தான் தாவீது சொல்றார், உம்மை தியானிக்கும் போது அனல் மூண்டது. எது மூழுது? இதெல்லாம் தியானிச்சு பாருங்களேன். ஆண்டவர் இவ்வளோ நெருக்கமாக என் கூட இருக்கிறாரான்னு தியானிச்சு பாருங்களேன். நம்மளால அவரை விட்டு போகவே என்ன பண்ண முடியாது. அவருக்கு விரோதமாக பாவம் செய்ய நம்மளுக்கு முடியாது. இதை யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நான் உன் கூட இருக்கிறேன். 2 ஆப்ஷன். நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் பார்த்துப்பேன். ஆனால் நான் உன்னை வழியில் அழிக்காதபடிக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, எனக்கு விரோதமாக என்ன பண்ணிடக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அப்படி இல்லை நான் பாவம் தான் செய்வேன் அப்படின்னா தூதனை அனுப்புகிறேன்ப்பா, நீ என்ன பண்ணிக்கோ, உனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். அதனால தான் இங்கே மோசே கேட்குறாரு, எது இருக்குதோ இல்லையோ ஆண்டவரே, நீங்கள் என் கூட என்ன பண்ணணும், இருக்கணும். நீங்கள் என் கூட இருக்கணும். இந்த ஜனங்களை சொல்கிற வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். கர்த்தருக்கு மட்டும் நம்முடைய கழுத்தை கடினப்படுத்திடவே படுத்திடாதீங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு வரீங்க, இங்கே ஊழியக்காரர்கள் வந்து பிரசங்கம் பண்ணுறது, வார்த்தையை கொடுக்கிறது என்பது ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் நம்மளோட பேசுவாருன்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணணும், செவி கொடுக்கணும். கழுத்தை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, யார் தான் தப்பு செய்யலை, நான் மட்டும் தான் நான் பண்ணுறேன், யார் தான் பண்ணலை பாருங்க, அவனோட நான் பரவாயில்ல, யாரோட பரவாயில்ல, அவங்களோட நான் பரவாயில்ல. இப்படிலாம் நம்ம பேசிட்டோம்னு சொன்னா ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போயிடுவோம். ஆண்டவர் நம்மளை விட்டு தூரம் போயிடுவார். சரி, நீயே பார்த்துக்கோப்பா. இன்னைக்கு ஒன்று கேளுங்க, நம்ம இருதயத்தை கழுத்தை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, தேவனுக்கு முன்பாக நம்ம தலை குனிஞ்சிட்டோம்னு சொன்னா எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் நம்மளை என்ன பண்ண வைப்பாரு, நிமிர்ந்து நடக்க வைப்பார். மோசேக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதல்ல விழுறது எங்க தெரியுமா, ஆண்டவர் சமூகத்துல தான். ஜனங்கள் கல்ல தூக்கணும்னு என்ன தெரியுமா பண்ணுவாரு, ஜனங்கள் கிட்ட எல்லாம் பேச மாட்டாரு, எங்க போய் விழுந்துருவாரு, ஆண்டவர் சமூகத்துல விழுந்துருவார். இன்னைக்கு யோசித்து பாருங்க, ஒரே பிரச்சனைங்க அதனால நான் இந்த தப்பை செஞ்சுட்டேன், ஒரே போராட்டம் அதனால நான் இந்த தப்பை செஞ்சுட்டேன். இல்ல, ஆண்டவர் சமூகத்துல விழுந்து பழக்கப்பட்ட நபர்களால தான் பிரச்சனையும் போராட்டத்தையும் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்ல முடியாது. மரியாள், அதான் நான் சொன்னேன்ல, நீங்க தேவனுக்கு பிரியமானதை செய்த நீங்க தான் தாவீது. ஒருவேளை அன்னைக்கு மரியாள் என்ன பண்ணா, தன்னுடைய கண்ணீரால நனைத்து தலைமயிரால துடைத்து பரிமள தைலத்தை பூசினா. இன்னைக்கு ஒருவேளை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல உட்காரும் பொழுது உங்களுடைய கண்ணீரால கர்த்தருடைய பாதத்தை தேவ சமூகத்தை நினைத்து, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமான செய்ய விரும்புகிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஆராதனை செய்வீங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தான் மரியாள். மரியாள்னு பேர் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. மரியாள்னு என்ன வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பேர் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. என் கூடவே இருங்கப்பா, நீங்க வந்தா போதும்பா, தூதன் அல்ல நீங்க இருந்தாதான் நான் புறப்படுவேன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்காக அவரு கூட இருக்கிறத விரும்புறீங்களா, நீங்க தான் மோசேன் பேர் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. யோசித்து பாருங்க. இன்னொரு எனக்கு வேதத்துல பிடித்த ஒரு பகுதி இருக்கு. இந்த ரூத்தோட சம்பவத்துல போவாஸோட பாதத்துல போய் விழுந்து ஒரு வார்த்தை சொல்லுவான், நீர் சுதந்திரவாளி, உம்முடைய போர்வையை மேல என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே ஆண்டவர் சமூகத்தில் போய் விழுந்து சொல்லுங்க, உம்மை விட நெருங்கின சொந்தம் எனக்கு வேற யாரும் என்ன இல்லை இல்லப்பா. இதை சொல்லுங்களேன், இதை அறிக்கை பண்ணி பாருங்களேன். நீங்க நீங்க உங்களுக்கு வேண்டிய நன்மைலாம் தானா வரும். நீங்க கேட்டு லிஸ்ட் போட்டு வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவர் சுதந்திரவாளி. ரூத்தை போவாஸ்காலேருந்து அனுப்பும்போது வெறுமையாக அனுப்பிச்சு விட்டாரு இல்லை, என்ன கொடுத்தாரு, வேண்டிய படியை அளந்து போஷித்தார். என்னைக்கெல்லாம் தேவ சமூகத்துல எழுந்து காலையில எழுந்த உடனே ஆண்டவர் சமூகத்துல விழுந்து கடந்து, அப்பா நீர் தான்ப்பா என் சொந்தம், நீர் இந்த நாள்ல என்னோடு இருக்கணும்ப்பா, நீர் என் கூட வராம இருக்க, உண்மை கஷ்டப்படுத்துகிற எந்த காரியத்தை நான் எனக்கு செஞ்சிடக்கூடாது ஏசப்பா
அப்படின்னு சொல்லி காலையில் ஜெபத்தோடு அந்த நாளை நீங்கள் தொடங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீத எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவார், பார்த்துக்குவார். எத்தனை பேர் அதிகாலை ஜெபத்தை நம்ம செய்கிறோம் இன்னைக்கு யோசித்து பாருங்க. அதிகாலை எழுந்திருக்கிறோமா? எல்லாம் எத்தனை மணிக்கு எழுந்து, ஒரு நாள் ஒரு 5 மணிக்காவது எழுந்திருக்கணும். நீங்கள் தூங்குறட்ட பழகிட்டிங்கன்னா வந்துடும். எழுந்துக்கோங்க, முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுங்க. ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன்ப்பா, சொல்லுங்க. என் கணவனால, என் பிள்ளைகளால், எல்லாரும் கூட இருக்கிறாங்க, எல்லாருக்கும் செய்ய வேண்டிய செய்யணும். ஆனால் என் நம்பிக்கை யார் மட்டும்தான்? நீங்கள் மட்டும்தான். என் தலை யாருக்கு மட்டும்தான் வணங்கும்? உமக்கு மட்டும்தான் வணங்கும். அதனால்தான் தானியேலை யாராலும் ஒன்றும் செய்ய முடியல. தானியேல் ஒரு அடிமை, பாபிலோன்ல இருக்கிறான். 4 ராஜாக்கள் கீழே அவன் வேலை செய்கிறான். 4 ராஜாக்களாலேயோ தானியேலோட ஸ்தானத்தை கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல. காரணம் என்ன தெரியுமா? தானியேல் எடுத்த தீர்மானம், நான் இருக்கிறது பாபிலோனா இருந்தாலும், நான் இருக்கிற இடம் மற்ற இடமா இருந்தாலும் யாருக்கும் நான் தலை வணங்க மாட்டேன். யாரையோட காலையை பிடிச்சுதான் முன்னாடி வரணும்னு அவசியம் இல்லை. என் தலை யாருக்கு மட்டும்தான் வணங்கும்? கர்த்தருக்கு மட்டும்தான். ஆனால் உண்மையாக இருந்தார் வேலையில். தானியேலை வேலையில் என்ன பண்ணலை? நம்ம டைலாக் மட்டும் பேசிட்டு போயிடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? நான் கர்த்தருக்கு மட்டும் தான் தலை வணங்குவேன், மனுஷனுக்கெல்லாம் வணங்க மாட்டேன், டைலாக்கு மட்டும் பேசிட்டு ஓடிடக்கூடாது. தானியேல் எப்படி வாழ்ந்தாருன்றதான் பார்க்கணும். அவர் வேலையில் ஒரு குறைய கூட அவரால் சொல்ல முடியவே இல்லையா அவரை பற்றி. நம்ம இன்னைக்கு அப்படி வாழ்கிறோமா? நம்ம வேலை ஸ்தலத்தில், நம்ம குடும்பத்தில் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு இருக்கா? யோசித்து பாருங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் கூட வருவேன். இன்னைக்கு மோசே அதான் கேட்குறாரு. மோசே கேட்டது போல கேளுங்க. மோசே கேட்டது போல என்ன கேட்க போகிறோம்? நீங்கள் என் கூட வாங்க, ஒரு புதிய ஆண்டை நான் துவங்குறேன்ப்பா. ஏற்கனவே நியூ இயர் தொடங்கிட்டோம், இங்கிலீஷ் நியூ இயர் துவங்கிட்டோம். இப்போ என்ன நியூ இயர் துவங்கிக்கிறோம்? தமிழ் நியூ இயர் துவங்கிக்கிறோம். நம்மளுக்கு எல்லா நாளும் நியூ இயர் தான், அப்படி தானே? சிலருக்கு எல்லா நாளும், சிலர் சொல்லுவாங்க கேலண்டர் தாங்க மாறி இருக்குது, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்கல்ல. நம்மளுக்கு எல்லா நாளும் நியூ இயர். காரணம் என்ன? ஒவ்வொரு நாளும் துவங்கும் போது யாரோட துவங்க? ஆண்டவரோடு துவங்குங்க. அவரை விட எனக்கு யாரும் இல்லைப்பா. அவர் கூட வந்துட்டார்னா, எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு கூட இருந்தால் என்னெல்லாம் நன்மை கிடைக்குமோ அத்தனை நன்மையும் உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் ஒன்றே ஒன்று, அந்த குழந்தை எப்படி அந்த தாயை நம்புதோ, அந்த குழந்தை எப்படி தாயை விசுவாசிக்குதோ, அந்த குழந்தை அந்த தாயை விட்டு பிரிய மாட்டேங்குது. பார்த்தீங்களா? என்னதான் 1008 பேர் சிரித்து என்ன செஞ்சாலும், அதே மாதிரி எத்தனை உறவுகள் வந்தாலும், எத்தனை அன்புகள் இருந்தாலும், என் ஆண்டவரை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், விலக மாட்டேன். நீங்கள் போதும்பா, உம்மை விட நெருங்கின சொந்தம் எனக்கு வேற யார் என்ன கிடையாதுன்னு ஒவ்வொரு நாளும் அவரோட பாதத்தில் விழுங்க. நீங்கள் தாங்க ரூத். உங்கள் பேர் ரூத்தாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தீங்கன்னா, அவருடைய தலைமையை நீங்கள் உங்கள் கண்ணீரால் அவருடைய பாதத்தை நினைத்தீங்கன்னா நீங்கள் தான் மரியாதை. இன்னைக்கு யோசித்து பாருங்க. ஆண்டவர் கேட்குறாரு, கேட்டதெல்லாம் போதும், விசுவாசத்தை காட்டு, விசுவாசத்தில் நடங்க. இந்த ஆண்டு விசுவாசத்தில் நடக்கிற ஆண்டா இருக்கட்டும். புலம்புறதை நிறுத்துங்க. அதுக்கு தான் ஒரு குழந்தைய எக்ஸாம்பிள் சொன்ன. குழந்தைய யோசித்து பாருங்க, தியானித்து பாருங்க. அந்த குழந்தை எப்படி நம்புது, அந்த குழந்தை எப்படி தூக்கி சுமக்கப்படுது. மோசே ஆண்டவர் தூக்கி சுமந்தார், கடைசி வரைக்கும் கைவிடலை. கானானுக்குள்ள தான் போக வேணாம் மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் கானானை காட்டினார். எப்படி காட்டினாரு? மலை மேலே கூட்டிட்டு போய், பார்த்துக்கோப்பா, உன் ஜனங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் இதுதான், இதை பார்த்துக்கோ, ஆனால் இதை விட பெரிய கானானை நான் உனக்கு என்ன பண்ணுறேன், தரேன்னு சொல்லி பரம கானானை கொடுத்துட்டார். இன்னைக்கு யோசித்துப்பா, எதுக்காக எதை விடுறோம்? உலகத்துக்காக ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற நன்மை போதும்பா, தூதன் அனுப்புங்க போதும்பா, நான் எப்படியாவது மக்கார் பண்ணிடுவேன், எதுக்கு உங்ககிட்ட வர நான் அடி வாங்குறதுக்கு, ஆனால் நீங்கள் வர வேணாம், தூதன் அனுப்புங்க போதும், எனக்கு வர வேண்டிய நன்மை வந்தால் போதும்னு நினச்சிட்டு தயவுசெய்து போயிடாதீங்க. ஆண்டவர் என் கூட வரணும். இந்த உலகத்தில் எது இருந்தாலும் இல்லைனாலும் யார் என் கூட இருக்கணும்? எனக்கு சின்ன வயசில் ஒரு பிராமின் ரசிக்கப்பட்டார். அவர் ரசிக்கப்பட்டு என்ன பண்ணார்னா, அவருடைய ஸ்லோகத்தெல்லாம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி, அவர் ஸ்லோகம் நிறைய ரொம்ப பக்கா பிராமின். அவர் ரசிக்கப்பட்ட உடனே ஸ்லோகத்தெல்லாம் தமிழில் சொல்லி அதுக்கான அர்த்தத்தை சொல்லி அவர் நிறைய சபைகள்லாம் போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அப்படி 3 பெண் பிள்ளைகள். அப்போ ஊழியம் செய்ய ஆரம்பிச்சுன்னா அவருக்கு மிரட்டல் வர ஆரம்பிச்சுது. என்ன மிரட்டல்? நீ என்ன பண்ணக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கோங்க, நான் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் அவர் என்னோடு இருப்பார். நான் இந்த உலகத்தில் கண்ணை மூடுனேன்னா நான் அவரோடு இருப்பேன். எவ்வளோ ஒரு நம்பிக்கை இல்லை? இந்த உலகத்தில் யாரெல்லாம் இயேசுவோடு நடக்கிறாங்களோ
அவங்களால மாத்திரம்தான் இந்த உலகத்துல இருந்து கண்ணை மூடும்போது அவரோடு கூட பரலோகத்துல நடக்க முடியும். இந்த உலகத்துல நம்ம இஷ்டம் போல நம்ம நடந்துட்டு நான் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்னு போட்டா மட்டும் என்ன போயிட முடியாது, பரலோகத்துக்கு போயிட முடியாது. இன்னைக்கு சபை இன்னைக்கு ஒரு ஆசை கொள்ளுங்க. நான் சொன்னல மேக் அ விஷ், ஒரு ஆசை கொள்ளுங்க. என்ன ஆசை? நீங்க என் கூட வரணும்ப்பா, நீங்க என் கூட வரணும். நான் என் கழுத்தை நான் கடினப்படுத்த மாட்டேன். ஏதாவது என்கிட்ட இந்த கோபம் உனக்கு வேணாமா, இந்த எரிச்சல் வேணாமா, நீ கேட்காதம்மா, இதை பத்தி சண்டை போடாதம்மா அப்படின்னா நான் விட்டுருவேன். ஏசப்பா, உமக்கு பிரியமில்லாத எதையும் நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நான் வச்சுக்க மாட்டேன். உண்மை வேதனைப்படுத்துற மாதிரி எந்த காரியத்தை நான் வச்சுக்க மாட்டேன். உங்க தூதன் வேணாம் ஆண்டவரே, நீங்க வேணும். நீங்க கொடுக்குற ஆசீர்வாதம் வேணாம் ஆண்டவரே, நீங்க வேணும். அந்த ஆசையை இன்னைக்கு சொல்லி பாருங்க. அவர் கூட எப்படி ஒரு தாய் ஒரு பிள்ளையோடு ஒரு தாய் இருக்கும் போது என்ன நன்மைலாம் வருமோ அத்தனை நன்மையும் உங்களுக்கு வரும், அத்தனை ஆசீர்வாதமும் வரும். உங்களை தூக்கி சுமப்பாரு, உங்களுக்கு வேண்டிய அத்தனையும் செய்வாரு, உங்களை ஆறுதல் படுத்துவாரு, முடிவு பரியந்தம் உங்களை நடத்துவார், நட்டாத்துல விட்டு விட மாட்டார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் கூட இருங்கப்பா. ஒருவேளை இன்னைக்கு நிறைய பிரச்சனையோடு வந்திருக்கலாம், நிறைய போராட்டத்தோடு வந்திருக்கலாம். இதெல்லாம் எப்படி சரியாகும், இதெல்லாம் எப்படி மாறப்போகுது? இன்னைக்கு ஆண்டவர் கூட இருந்தா எல்லாம் தானா மாறும். நீங்க குழம்புகிற அந்த குழப்பங்கள் தேவையில்லை. உங்களை பிள்ளைகளை குறித்து, உங்க கணவனை குறித்து, எதிர்கால வாழ்க்கையை குறித்து நீங்க யோசிக்கிற அந்த யோசனைகள் இன்னைக்கு தேவையில்லை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா நீங்க என் கூட இருங்கப்பா. ஜெபிக்கலாமா? அப்படியே முழங்கால் படிக்கிட்டு அப்படியே கண்களை மூடி இன்னைக்கு ஒப்பு வைத்து, ஆண்டவரே ஒரு ஆசையோட நான் போறேன். நீங்க ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? ஒரு வேளை கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவர் 2 ஆப்ஷன் வைக்கிறார். நான் உன் கூட இருக்கணுமா? நான் உன் கூட இருந்தேன்னா நீ தப்பு செய்யும் போது நான் திருத்துவேன். நான் உன் கூட இருந்தேன்னா நீ நடக்க வேண்டிய வழியை நான் தான் சொல்லி கொடுப்பேன். இந்த வழியில தான் நடக்கணும்னா அந்த வழியில தான் நடக்கணும், அதை மாற்றக்கூடாது. நான் உன் கூட இருக்கணும்னா இந்த நிபந்தனைகள் இருக்கு. இல்ல என்னை நீங்க திருத்தக்கூடாதுப்பா, என்னை நீங்க எல்லாம் கண்டிஷன்லாம் பண்ணக்கூடாதுப்பா, நான் என் இஷ்டத்துக்கு தான் வாழ்வேன் அப்படின்னா ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர். அவர் சொல்ற, நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புறேன், உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் கொடுத்துருவான், ஆனா நான் உன்னோடு வரமாட்டேன். இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. நீங்க என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? மோசே அன்னைக்கு சொன்னாரு, நீங்க என் கூட வரணும்பா, நீங்க என் கூட வரணும்பா. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்களேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், என் கூடவே இருங்கப்பா, என் கூடவே இருங்கப்பா. ஒரு அம்மாவை போல, அப்பாவை போல. அம்மாவோட ஸ்நேகம், அப்பாவோட ஸ்நேகம் ஒரு குழந்தைக்கு எப்படி இருக்குதோ அப்படியாய் கர்த்தர் உங்களை இந்த ஆண்டு நடத்துவார். உங்களை தூக்கி சுமப்பார், உங்க தேவைகளை அவர் சந்திப்பார். ஆண்டவர்கிட்ட சொல்லாம, என் கூட இருங்கப்பா, என் கூட இருங்கப்பா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க இல்லாம நான் வாழ முடியாதுப்பா. எனக்கு ஆசீர்வாத பணம் இருந்தா வாழ்ந்துருவேன், சொத்து இருந்தா வாழ்ந்துருவேன், சுகம் இருந்தா வாழ்ந்துருவேன். இல்ல, இந்த உலகத்தோட வாழ்க்கை முடிகிறது அல்ல. இங்க நான் கண்ணை மூடினாலும் என் வாழ்க்கை நித்தியத்துல உம்மோடு தொடர்ன ஆண்டவரே. அதுக்காக என் கூட இருங்கப்பா, என் பக்கத்திலே இருங்கப்பா. சொல்லுங்களேன், ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுங்க, நாவனால அறிக்கை பண்ணுங்க. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. நன்றி ராஜா. இந்த நாள்ல கொஞ்ச நேரம் சமூகத்துல கூடி இந்த வார்த்தைகளை தியானிக்க கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்பா. நீங்க எங்க கூட இருக்கணும்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்க எதிர்பார்த்து வரல ஆண்டவரே, நன்மையை மாத்திரம் எதிர்பார்த்து வரல ஆண்டவரே. நீங்க என் கூட இருக்கணும்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்க என் கூட இருக்கணும்பா. என்னை திருத்தினா என்னை திருத்துங்கப்பா, நான் திருந்திக்கிறேன். எனக்கு சொல்லுங்கப்பா, என் கழுத்தை நான் இருமாக்க மாட்டேன்.
என் கழுத்து வணங்க கழுத்து உள்ளது அல்ல ஆண்டவரே, என் கழுத்து இரும்பு அல்ல, என் கழுத்து வெண்கலம் அல்ல. நீங்க சொல்லும் பொழுது நான் என்ன திருத்திப்பா ஆண்டவரை, நீங்க மாத்திரம் என் கூட இருக்கணும்பா. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்க கூட வருகிறதுக்கு அவர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். ஒரு தாய் தான் பிள்ளையை தோளின் மேல் சுமக்கிறது போல அவர் உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். நீங்க அதை பார்த்திருக்கிறீங்க. இந்த ஆண்டு உங்களை சுமக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்க தேவைகளை சந்திக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். உங்களை போஷிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க கண்ணீர் வடிக்கும் பொழுது உங்களை ஆறுதல் படுத்த, உங்களை தூக்கி சுமக்க, உங்களுடைய சார்பில் அவர் வந்து நிற்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவர் கேட்கறதுலாம் ஒண்ணுதான், நான் உன் கூட இருக்கணும்னா என் வார்த்தைக்கு நீ கீழ்படுவியா? என் வார்த்தைக்கு நீ கீழ்படுவியா? இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க. நான் அப்படியே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா, நீங்க என் கூட இருங்க. நீங்க சொல்றது மாத்திரம் நான் செய்வேன். உமக்கு பிரியமில்லாததை நான் செஞ்சிட மாட்டேன். உம்மை வேதனைப்படுத்துகிற காரியத்தை நான் செஞ்சிட மாட்டேன். உம்மை மனமடிவாக்குற காரியத்தை நான் செஞ்சிட மாட்டேன். ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்தோம், தேவன் இல்லாதவர்களாய் வாழ்ந்தோம். ஒரு காலத்துல நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா அசுத்தங்களின் படி நம்ம வாழ்ந்தோம். அதெல்லாம் தேவனை வேதனைப்படுத்தாது. என்னைக்கு நம்ம கர்த்தருக்குள்ள வந்துட்டோமோ, என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமோ, என்னைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோமோ, அன்னைக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவரை வேதனைப்படுத்தும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட வரேன், ஆனா என்னை வேதப்படுத்துற காரியத்தை நீ செய்து விடாது. நீ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. என் கூட இருங்கப்பா, என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். நீங்க போதும் ஏசப்பா, நீங்க போதும் ஏசப்பா. இந்த ஆசீர்வாதங்கள் அல்ல, நீங்க வரணும் என் கூட. கர்த்தர் முடிவு பரியந்தம் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். நன்றி ராஜா. இதோ இந்த நாளில் வந்த ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற, ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்காக ஜெபிக்கிற, மனதில் அநேக ஜெப குறிப்புகளோடு, அநேக பாரங்களோடு நான் எங்கே போய் இதை இறக்கி வைப்பேன் என்று சொல்லி உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டுக்கு உங்க பிள்ளைகளோடு கூட இருங்கப்பா. யாரெல்லாம் என் கூட இருங்கன்னு சொல்லி இன்னைக்கு அர்ப்பணித்து வாஞ்சித்து ஜெபித்தாங்களோ, ஒவ்வொருத்தரோடு கூட இருந்து நீங்க வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவங்கள போதித்து நடத்துங்க, அவங்க தேவைகளை சந்திங்க, அவங்கள தொட்டு சுகமாக்குங்க. அவங்க கண்ணீர் யாவையும் ஆண்டவரே துடைத்து, அவங்களால நடக்க முடியலன்னு சொல்ற இடத்துல அவர்களை தூக்கி சுமந்து இந்த ஆண்டு நீங்க கடக்க பண்ணுங்கப்பா. கிருபை தந்து நடத்துங்க. அடிமை மறைத்து நீர் வெளிப்பட்ட தயவுக்கா நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இது உங்களுடைய வார்த்தையை சொல்லிருக்கிறேன். 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை தாங்க. அப்பிரோஜனமான ஊழியக்காரி செய்ய வேண்டிய வேலை மாத்திரம் செய்திருக்கிறேன். நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.